நான் வருகின்ற பொழுது சிறப்பான வரவேற்பு நிலைய இளைஞர் பட்டாளர்களுக்கும் வழக்கறிஞர் பெருமக்களுக்கும் நன்றி. திராவிட முன்னேற்ற கழக தலைவர் சட்டமன்றத்தில் என்னை நோக்கி கேள்வி கேட்கிறார். நீங்க பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கவில்லை என்று சொன்னீர்களே, திடீர்னு ஏன் கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் திடீர்னு எழுந்திருச்சு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக என்னை நோக்கி கேட்டார். எனக்கு ஒரு நிமிடம் என்ன செய்யறதுனே தெரியல. அதிமுக எங்க கட்சி, நாங்க யாருடைய வேணாலும் கூட்டணி வைப்போம், அது எங்களுடைய விருப்பம். என்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சமோ அப்பவே ஸ்டாலினுக்கு பயம் வந்து விட்டது. தேர்தல் தோல்வி பயம் வந்து விட்டது. இல்லைன்னா சட்டமன்றத்தில் இந்த கேள்வி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி என்பதை சட்டமன்ற தேர்தல் நிரூபித்து காட்டுவோம். அதோட ஸ்டாலின் பேசுகிறார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவுக்கு அடிமை, பாரதிய ஜனதா ஒரு மதவாத கட்சி, அவரோட போய் இணைந்து மக்களுக்கு துரோகம் செய்கிறார் என்று ஒரு அவதூறு பிரச்சாரத்தை இன்னைக்கு பரப்பிட்டு வரார். திரு ஸ்டாலின் அவர்களே, 1999ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல், அந்த நாடாளுமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்து போட்டியிட்டு வெற்றி பெற்று மத்தியில் மறைந்த மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் நாட்டினுடைய பிரதமராக இருக்கும் போது, மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி இருக்கும் போது திமுக கட்சி சேர்ந்த திரு முரசொலி மாறன் அவர்கள் அமைச்சராக இருந்தார். அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. திமுக குடும்பத்துக்கு பதவி வந்தா, அதிகாரம் வந்தா அது நல்ல கட்சி. 2001ஆம் ஆண்டு பாரதிய ஜனதாவோட திமுக சட்டமன்ற பொது தேர்தலில் கூட்டணி வச்சு போட்டிட்டாங்க. அப்போ பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. அண்ணா திமுக போய் பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது தவறு, அவதூறு பிரச்சாரம். நல்லா சிந்திச்சு பாருங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாருக்கால வேணாலும் பிடிப்பாங்க. நீ பாத்தீங்கன்னா இது ஆதாரம். 1999ஆம் ஆண்டு திரு வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ஒரு பக்கம் கருணாநிதி, ஒரு பக்கம் திரு முரசொலி மாறன் இருக்கிறார்ல. அப்ப கூட்டணி வச்சாங்கல்ல, அவர்கள் கூட்டணி வச்சா பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, நாட்டை ஆளக்கூடிய கட்சி, நிர்வாகம் மிக்க கட்சின்னு புகழ்ந்து போடுவாங்க. ஏன்னா ஆட்சி அதிகாரத்துக்காக, மக்களுக்காக இல்லை. ஆனா அண்ணா திமுக நாட்டின் நலன் கருதி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அவதூறு பிரச்சாரம். இதுதான் திமுகவுடைய இரட்ட வேடம். அதே போல திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது பாரத பிரதமர் சென்னைக்கு வந்தார். அப்பொழுது கருப்பு பலூன் விட்டார், கருப்பு கொடி காட்டினார். ஆளுங்கட்சி முதலமைச்சரான உடனே பதவி தக்க வைக்கணும்ல, அதற்காக மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கு வெள்ளை குடை பிடித்த வேந்தர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். சந்தர்ப்பவாத அரசியல் செய்கின்ற கட்சி திமுக கட்சி. அண்ணா திமுக கட்சி அப்படி இல்லை, நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய கட்சி அண்ணா திமுக கட்சி. அதன் அடிப்படையில் தான் கூட்டணி வச்சிருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் வருகின்ற பொழுது அந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டும், அந்த நோக்கத்தோடு தான் கூட்டணி அமைக்கப்படும். கூட்டணி வேற, கொள்கை வேற. நான் ஏற்கனவே பல முறை பொதுக்கூட்டத்தில் தெளிவுபடுத்திட்டோம். கொள்கை நிலையானது, கூட்டணி அவ்வப்போது சூழ்நிலைக்கு தக்கவாறு எதிரிகளை வீழ்த்துவதற்காக அமைக்கப்படுவது கூட்டணி. அந்த நிலையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்கள் விரோத திமுகவை அகற்ற வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி ஊழல் நிறைந்த திமுகவை அகற்றப்பட வேண்டும். இரண்டு கருத்தும் ஒத்த கருத்து. திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும். இப்படி ஒத்த கருத்துடைய இரண்டு கட்சியும் இணைந்து கூட்டணி அமைச்சிருக்குது.
அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் மக்கள் விரோத திமுகவை வீழ்த்துவதுதான் நம்முடைய கூட்டணியுடைய நோக்கம். இந்த ஆட்சியில் என்ன மக்கள் பலன் கண்டாங்க? திமுக ஆட்சியில் மக்களுக்கு ஏதாவது நன்மை கிடைச்சிருக்குதா? சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. இன்றைக்கு போதை நிறைந்த மாநிலம் தமிழ்நாடு. நான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று ஒரே ஆண்டில் தமிழகம் முழுவதும் போதை விற்பனை அதிகமாகிவிட்டது. அதை தடுத்து நிறுத்தும் என்று சட்டமன்றத்தில் பேசினோம். அதோட ஊடகத்தின் வாயிலாக செய்தி வெளியிட்டோம், பத்திரிகையின் வாயிலாக அறிக்கை கொடுத்தோம். ஒண்ணுமே செய்யல. 3 ஆண்டு காலமா கழிச்சு இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறார். இளைஞர்கிட்ட தொலைக்காட்சியின் வாயிலாக அறிக்கை வெளியிடுறார். இளைஞர்கள் போதையின் பாதையில் செல்லாதீர்கள். எப்பொழுது எல்லாம் முடிஞ்ச பிறகு, போதைக்கு அடிமையாகி அவர் சீரழிஞ்ச பிறகு, குடும்பம் நடுத்தருக்கு வந்த பிறகு, இப்போதான் முதலமைச்சருக்கு நானும் அதை போதையின் பாதையில் செல்லாது என்று தொலைக்காட்சியின் வாயிலா செய்தி வெளியிட்டார். வெளியிட்டார் இல்லைங்க. நான் பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது உடனடியாக அதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா இந்த இளைஞர்கள் இந்த போதைக்கு அடிமையாக இருக்க மாட்டாங்க. ஆக போதை கட்டுப்படுத்தாத அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்றைக்கு கஞ்சா பல வடிவில் தான் வெளியில் வந்துடுது. சாக்லேட்டில் கஞ்சா வருதுங்கிறாங்க. இதை மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் இதை வாங்கி பயன்படுத்தி அதனால தமிழகத்தில் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கு முதல்லாம் தொலைக்காட்சி நம்ம ஆன் பண்ணா தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலை அப்படின்னு அறிவிப்பாங்க. இப்போ தொலைக்காட்சியில் வருகின்ற செய்தி கொலை நிலவரம் என்ன, தமிழ்நாட்டில் அதுதான் வந்துகிட்டு இருக்குது. பாலியல் நிலவரம் என்ன? இப்படிப்பட்ட ஆட்சி தேவைங்களா? இதெல்லாம் உண்மைதான நாட்டில் நடக்குதில்ல? உடனே ஸ்டாலின் அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிடுவார். ஏன்னா இதெல்லாம் ஊடகத்திலையும் பத்திரிகையிலும் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் மக்களோடு இந்த செய்தியை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு இன்றைக்கு சிதைஞ்சு போய் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு நாட்டிலே தமிழகத்திலே சந்தி சிரிக்கிற அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சி இன்றைக்கு இந்த விடியா திமுக ஆட்சியில் பார்க்குறோம். இதுக்கெல்லாம் முடிவு கட்டுகின்ற தேர்தல் 2026ஆம் ஆண்டு தேர்தல். இன்னொன்று, எப்பொழுது பார்த்தாலும் மொழினே பேசிட்டு இருக்கார். என்னமோ இவர் தான் தமிழ் மொழியை காக்கிற மாதிரியும் மற்றவங்களாம் காக்காத மாதிரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. அப்பொழுது ஏன் மத்திய பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கல்வி கொண்டார்ல? நீங்கள் உங்களுக்கு அதிகாரம் தானே கண்ணுக்கு பட்டது, நாட்டு மக்களை பற்றி கவலைப்படல. இப்போ திரு ஸ்டாலின் பேசுகிறீங்களோ, நீங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அந்த மத்திய கல்வி பொதுப்பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வந்திருந்தா ஒரு சிறந்த அரசாங்கம். அதையெல்லாம் விட்டுட்டு 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்துட்டு கொள்ளையடிச்சிட்டு மக்களை மறந்துட்டு ஓட்டு போட்டு மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி. சிந்திச்சு பாருங்க, மத்தியில் திமுக ஆட்சி இருந்ததுல என்ன திட்டத்தை கொண்டு வந்தீர்கள், என்ன நிதியை கொண்டு வந்தீர்கள், அதனால தமிழகம் என்ன ஏற்றம் பட்டது? 16 ஆண்டு மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் உங்க குடும்பம் தான் பதவி சுகத்தை கண்டது. நாட்டு மக்களுக்கு எந்த திட்டமும் இல்ல, எந்த நிதியும் இல்லை. இப்ப பேசுறார் ஸ்டாலின், மத்தியில் நிதி கொடுக்கல, திட்டத்துக்கு அனுமதி கொடுக்கலன்னு. 16 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி இருந்தீங்களா? எவ்வளவு நிதி வாங்கினீங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்க. எவ்வளவு திட்டத்தை கொண்டாந்தீங்க? வெளியிடுங்க. மக்கள் கேட்குறாங்க. கிடையாது. அப்பொழுதெல்லாம் கொள்ளையடிச்சாங்க. இப்போ அந்த கொடி பறக்குதில்ல, பறக்குதுங்களா? கொடி ஆட்டுறாங்க. சில கொடி காத்துல பறக்குதா இல்லைங்களா? இந்த கொடி எதனால பறக்குது? காத்துல தானே பறக்குது. கண்ணுக்கு தெரியாத காற்றிலும் ஊழல் செய்கின்ற ஒரே கட்சி திமுக கட்சி தான். 2G ஸ்பெக்ட்ரம் 1,74,000 கோடி கொள்ளை எடுத்த கட்சி. இன்றைக்கு அண்ணா திமுக பற்றி பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. இன்றைக்கு தமிழின் தலை நிமிர்ந்து இருந்தாங்க. டெல்லிக்கு போனால் தலை குமிஞ்சு போகிற அளவுக்கு மத்தியில் ஊழல் செய்த கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் நடந்தது உண்மைதானே? இன்றைக்கு இன்னொன்னும் பேசுறார்.
மொழின்னு. இந்த மொழி பிரச்சனை எப்போ வந்தது? மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும் போதே வந்துட்டுது. அவளோட தானே போய் கூட்டணி அமைச்சிருக்கிறீங்க. அதுக்கு மேல இன்னொன்னு சொல்றார் ஸ்டாலின், காங்கிரஸோட நாங்கள் இணக்கமாக இருக்கிறோம், வலிமையாக இருக்கின்றோம், எங்களுடைய கூட்டணி அபரிதமான வெற்றி பெறலாம் சொல்றாரு. இதே காங்கிரஸ் காலத்தில் தான் எமர்ஜென்சி வந்தது. அந்த காலகட்டத்தில் திமுக காரர்கள்லாம் சிறையில் அடைச்சாங்கல்ல. அது மட்டும் இல்லை, எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுகிறார், நான் மிஸ்ஸாவிலே சிறை சென்றேன் என்று. இப்போ அவருடைய அப்பா திரு கருணாநிதி அவருடைய நூற்றாண்டு விழா வந்தது. அந்த நூற்றாண்டு விழாவில் ஒரு கண்காட்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த கண்காட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் மிஸ்ஸாவில் சிறையில் இருக்கிற மாதிரி. நீ அப்படிப்பட்ட கட்சியோட தானே போய் கூட்டணி வச்சிருக்கிற, எங்களை பற்றி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? மிஸ்ஸாவில் போனவ திரு ஸ்டாலின் யாரால போனீங்க? காங்கிரஸ் ஆட்சியால நீங்க மிஸ்ஸாவில் உள்ள போனீங்க, எமர்ஜென்சியால உள்ள போனீங்க. அப்படிப்பட்ட கட்சியோட நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க. அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாட்டுடைய நலன் கருதி தமிழகம் ஏற்றம் பெற வேண்டும், தமிழகம் வளர்ச்சி பெற வேண்டும், தேவையான திட்டங்கள் மத்தியிலிருந்து பெற வேண்டும். அதற்காக நாங்கள் நல்ல இணக்கத்தோடு நாங்கள் அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மத்தியில் ஒரு இணக்கத்தோடு இருந்தோம். அதனால தான் நாட்டிலேயே ஒரே திட்டத்திற்கு 63,000 கோடி தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு வழங்கிய சரித்திரம் தமிழ்நாட்டுக்கு தான். மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2 மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டோம், உடனடியாக மத்திய அரசு கொடுத்து உள்துறை அமைச்சர் அவர்கள், மத்திய உள்துறை அமைச்சர்கள் நேரடியாக வந்து மெட்ரோ ரயில் திட்டம் கட்டம் 2க்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்திய வரலாறுலேயே ஒரு திட்டத்துக்கு 63 கோடி ஒதுக்கியது கிடையாது. அந்த வரலாற்றையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது மத்திய அரசு நமக்கு இணக்கமாக இருந்த காரணத்தில் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, நம்முடைய சென்னை மாநகரத்திலே போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு இந்த திட்டத்தை கொடுத்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இன்னைக்கு தமிழகத்தில் எத்தனை தேசிய நெடுஞ்சாலைகள் சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அது மட்டும் இல்ல, அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இந்திய தேசிய நெடுஞ்சாலை பல சாலைகள் அனுமதி பெற்றோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2016 2021 வரைக்கும் அண்ணா திமுக ஆட்சி. அப்பொழுது சாலைகள் சிறப்பாக இருக்க வேண்டும், தரமாக இருக்க வேண்டும், விபத்தில்லா சாலையாக இருக்க வேண்டும். அப்படி மத்திய அரசுகிட்ட அணுகி தமிழகத்தில் பெரும்பாலான சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகளாக உருவாக்குவதற்கு அப்பொழுது மத்திய அரசு அனுமதி வழங்குச்சு. இதுவரைக்கும் அந்த சாலைக்கு தேவையான நடவடிக்கை எடுக்கல, இந்த சாலைக்கு தேவையான நில எடுப்பு கொடுக்கல, அதனால கிடப்பில் கிடக்குது. ஆக தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தெந்த விதத்தில் மத்திய அரசு மூலமாக நன்மை கிடைக்குமோ அத்தனையும் பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே மாதிரி இன்றைக்கு காவிரியிலிருந்து திறக்கப்படுகிற நீர் கடலில் கலக்கின்ற வரை அந்த நீர் சுத்தமாக இருக்க வேணும். 20 மாவட்ட மக்கள் அந்த நீரை பருகின்றார்கள். அதற்காக நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு திட்டத்தை தீட்டி பாரத பிரதமர் அழைத்தேன். ஆட்சி மாற்றம் வந்தது, திமுக ஆட்சிக்கு வந்தது. நான் ஞாபகப்படுத்தினேன், மத்திய அரசு கொடுத்திருக்கிறோம் பெரு நிதி. மத்திய அரசு அப்பொழுது மேதக ஆளுநர் உரையில் இடம்பெற செஞ்சு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்தை கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க. ஆட்சி மாற்றத்தினால திமுக ஆட்சிக்கு பிறகு கிடப்புல போட்டாங்க. மீண்டும் நாம் பல முறை மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது இதை குறிப்பிட்டேன். அப்பொழுது திமுக கட்சி சேர்ந்த அமைச்சர் கிண்டலும் கேலியும் பேசினாங்க. இப்படி தமிழ்நாட்டில் ஏராளமான திட்டத்தை கொடுத்தோம், எந்த திட்டமுமே மத்திய அரசு அனுமதி கொடுக்கலினாங்க. ஆனால் இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் அந்த கொள்கை விளக்க குறிப்பில் இன்றைக்கு அது இடம்பெற்றிருக்குது. நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றப்படும். 11,500 கோடி மத்திய அரசு இன்றைக்கு விடுவிச்சிருக்குது. அந்த திட்டம் ஒரு அற்புதமான திட்டம். அங்கே மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் 2 கரையோரம் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீரை சுத்தப்படுத்தி அந்த நதியிலே விடுவது. இப்படி அற்புதமான திட்டத்தெல்லாம் மத்திய அரசுக்கு நம்ம அனுமதி கொடுத்து தமிழகம் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக உருவாவதற்கு உதவி செய்த அரசாங்கம் மத்திய அரசாங்கம். இன்றைக்கு கொள்கை வெவ்வேறாக இருக்கலாம், ஆனால் மக்கள் என்று வருகின்ற பொழுது அதற்கு என்ன நன்மை கிடைக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் செஞ்சாதான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நாம் விசுவாசமாக இருக்க முடியும். இன்றைக்கு திமுக அப்படி இல்லை. தேர்தல் நேரத்தில் எப்படி வேணா இருக்கலாம்,
ஒரு கட்சி மற்றொரு கட்சி எதிர்த்து போட்டிட்டு போது அதோட முடிஞ்சு போச்சு, தேர்தலோட முடிஞ்சு போச்சு. ஓட்டு போட்ட மக்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க வேணும், அப்படி அணுகுனா தான் அந்த அரசுக்கு நல்ல பேர் கிடைக்கும். இந்த ஆட்சியில் அப்படி கிடையாது. இருக்குதுங்களா? முழுக்க முழுக்க குடும்பம். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் குடும்பத்தினுடைய நினைவாக இருக்கிறார். மக்களை பற்றி சிந்திக்கவில்லை. ஓட்டு போட்ட மக்களை மறந்த கட்சி திமுக கட்சி. ஆகவே 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு துரோகம் செய்த திமுகவை நீங்கள் சமட்டி அடி கொடுக்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில். அது மட்டுமல்ல, 2026 என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது நீங்க நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டு இருந்தீங்க. காஞ்சிபுரம் மாவட்டத்தை பிரித்து செங்கல்பட்டை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கணும். செஞ்சமில்ல. இன்னைக்கு செங்கல்பட்டு தனி மாவட்டம். இது அண்ணா திமுக திறமையான அரசாங்கம் என்பதற்கு சான்று. உண்மைதானே? இங்கே மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் செங்கல்பட்டு உட்பட 6 மாவட்டம் புதிதாக தோற்றுவித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். திமுக முடியுமா? ஒரு மாவட்டத்தை பிரிச்சு கொடுக்க முடியல. ஆக திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். நம்ம குழந்தையெல்லாம் திருவிழா கூட்டிட்டு போனா குழந்தை பொம்மை கேட்கும். பொம்மை வாங்கிட்டு வந்து அந்த பொம்மை விளையாடுறதுக்காக நம்ம சாவி கொடுத்து அப்படி விட்டா அந்த பொம்மை கை தட்டும். அது மாதிரி இருக்கிற முதலமைச்சர் அதிகாரி பேச்சு கேட்டுட்டு கை தட்டிட்டு இருக்காரு. அப்படித்தான் இருக்காரு. உண்மைதானே? நாட்டு மக்களை பற்றி கவலைப்படுறாரா? கவலைப்பட்டிருந்தா இந்நேரம் மக்களுக்கு என்னென்ன செய்தோம் என்று சாதனை பட்டியலிட்டு சொல்லுங்க. நான் பலமுறை சொல்லியாச்சு. 2011 2021 வரைக்கும் திமுக அண்ணா திமுக ஆட்சியில் எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு திரு ஸ்டாலின் அவர்களே. மீண்டும் சொல்லுகிறேன், செங்கல்பட்டு நகரத்திலிருந்து நான் சொல்றேன், நீங்க எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் வரேன். ஒரு மேடை போடுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் செய்த சாதனை நான் சொல்றேன். திராவிட முன்னேற்றங்களை ஆட்சியில் செய்த சாதனை நீங்க சொல்லுங்க, மக்கள் தீர்ப்பு கொடுக்கட்டும். 10 ஆண்டு காலத்தில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி இன்றைக்கு நாட்டிலேயே தமிழகம் முதன்மை மாநிலமாக வருவதற்கு அடித்தளம் விட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு துறை வாரியாக தேசிய அளவில் விருது பெற்ற அரசு அண்ணா திமுக அரசு. இன்றைக்கு உள்ளாட்சியில் சிறப்பாக நிர்வாக திறமையின் காரணமா தேசிய அளவில் 140 விருதுகளை பெற்றுக்கிறோம். 140 விருதுகள் சிறப்பாக ஆட்சி செய்து திறம்பட துறையை கவனித்த காரணத்தினால தேசிய அளவில் இந்திய அளவில் 140 விருது. மின்சாரத்துறையில் விருது, தேசிய விருது. போக்குவரத்து துறையில் தேசிய விருது. சமூகத்துறையில் தேசிய விருது. உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 5 ஆண்டு காலம் இந்திய அளவில் தேசிய விருது பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே மாதிரி வேளாண்மையில் உணவு தானிய உற்பத்தி தேசிய அளவில் அதிக அளவில் உற்பத்தி பண்ணி கிறிஸ்கர் என்ற உயர்ந்த விருதை தமிழ்நாடு அரசு பெற்றது. இப்படி நிர்வாக திறமைமிக்க அரசு என்று நாங்க ஆதாரத்தோட புள்ளி விவரத்தோட சொல்றோம். அப்படி ஏதாவது திமுக ஆட்சியில் சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஊழல் நிறைந்த ஆட்சி, ஊழல் நிறைந்த ஆட்சி. இன்னும் சொல்ல போனா மருத்துவத்துறையில மிகப்பெரிய சாதனை படைச்சோம். ஒரு 2 கையும் இல்லாத ஒரு தொழிலாளி திண்டுக்கல் இருந்து என்னை வந்து சந்திச்சார். எனக்கு 2 கையும் வேணுங்கனாரு. எங்கப்பா போறது 2 கையும் இல்லாத இருக்கேன். இல்லை டாக்டர்லாம் சொன்னாங்க, முதலமைச்சர் வந்து உதவி செஞ்சா எனக்கு 2 கையும் கிடைக்குன்னு சொல்றாங்கண்ணா. உடனே எங்களுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை அழைச்சி ஒரு குழு போடுங்க, குழு இவர் பரிசோதனை பண்ணிட்டோம், அந்த குழு என்ன முடிவு கொடுக்குதோ அந்த முடிவுபடி செய்யலான்னு சொல்லி அவரை பரிசோதனை பண்ணாங்க. டாக்டர் குழு பரிசோதிச்சு 2 கையும் பொருத்தலான்னாங்க. இறந்தவர் உடலிலிருந்து 2 கையும் பொருத்தி, இறந்தவர் உடலிலிருந்து 2 கையும் பொருத்தி நலமோடு வளமோடு திருமணமாகி குழந்தையோடு இருக்கிறார். அண்ணா திமுக சாதனை. ஒரு அரசு மருத்துவமனையில், இந்தியாவிலேயே ஒரு அரசு மருத்துவமனையில் கை இல்லாதவருக்கு கையை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதோட கால்பந்து வீராங்கனை காலில் அடிபட்டதுன்னு அரசாங்க ஆஸ்பத்திரியில் போய் திமுக ஆட்சியில் சேர்ந்தாங்க. அப்படி காலோட போனாங்க, உயிரோட போனாங்க, உயிர் இல்லாத வெளியே வந்தாங்க.
இப்படிப்பட்ட அரசாங்கம் தான் திமுக அரசாங்கம். அண்மையில் கடலூரில் ஒரு சளி காய்ச்சல், அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு, அந்த நோயாளிக்கு நாய்க்கடி ஊசி போட்டாங்க. எப்படி நிர்வாகம் பாருங்க. தமிழகத்தில் பல மருத்துவமனையில் மாத்திரை கிடையாது, மருந்து கிடையாது, ஊசி கிடையாது. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? அதே போல கல்லூரி 196 அரசு கலை மற்றும் கல்லூரி இருக்கு தமிழ்நாட்டில். 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை. அப்படின்னா எப்படி அந்த கல்லூரியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கும்? சிந்தி பாருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு கிட்டபோது 17 10 ஆண்டு 2010 2021 வரைக்கும் 17 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சாதனை படைச்சோம். 21 பாலிடெக்னிக் கல்லூரி, 67 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 5 கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 7 சட்டக் கல்லூரி, பிஎட் கல்லூரி, ஐடி கல்லூரி, இப்படி ஏராளமான கல்லூரி திறந்து ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்தில் அரசு கல்லூரியில் படித்து பட்டம் படிக்கிற சூழலை உருவாக்கி அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் எத்தனை கல்லூரி திறந்தாங்க? ஒரு மெடிக்கல் காலேஜ் திறக்க முடிஞ்சுதா? அது மட்டும் இல்ல, அம்மா 2011 தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது வெறும் 132 பேர் தான் உயர்கல்வி படிச்சுட்டு இருந்தாங்க. கல்வியிலே புரட்சி மறுமலர்ச்சி அம்மா ஏற்படுத்திய விளைவு புதிய கல்லூரியை அதிமுக ஆட்சியில் திறந்ததின் விளைவு 2019-20 154 பேர் பட்டப்படி படிக்கிறாங்க. இதுதான் அதிமுக சாதனை. இன்றைக்கு இளைஞர்களுக்கு நல்ல கல்வி கொடுத்தது அதிமுக அரசு. அவர் பேசுவார். அது மட்டும் இல்ல, இன்றைக்கு தமிழகத்தில் தான் கல்வி கற்புடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்குது. ஆரம்ப பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, கல்லூரி, இப்படி ஏராளமாக திறந்தது விளைவு தமிழகத்தில் கல்வி கற்புடைய நிலை உயர்ந்து நாட்டிலேயே கல்வி கற்புடைய நிலை தமிழகத்தில் தான் உயர்ந்திருக்குது. இதெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக்கூடிய சாதனை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு சொன்னாருங்க, கீழிருந்து சொல்லிட்டு இருக்காங்க, அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வந்ததெல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க, பல திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இதுதான் திமுக சாதனை. அண்ணா திமுக ஆட்சியில் மக்களுடைய நன்மைக்காக கொண்டு வந்த பெரும்பாலான திட்டங்கள் திமுக ஆட்சியில் ரத்து பண்ணியிருக்கிறாங்க. தாலிக்கு தங்க திட்டம் அற்புதமான திட்டம். 6 லட்சம் பேர்களுக்கு திருமண உதவி திட்டம், 25,000 50,000 தாலிக்கு 1 பவுன். திமுக ஆட்சி வந்த பிறகு ரத்து பண்ணிட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு திருமண உதவி திட்டம், தாலிக்கு தங்க திட்டம் தொடரும். கூடுதலா அதோட திருமண உதவி திட்டத்தில் அதில் இடம்பெறவர்களுக்கு மணப்பெண்ணுக்கு பட்டு சேலை கொடுக்கப்படும், மணமனுக்கு பட்டு வேஷ்டி கொடுக்கப்படும். அதோட நம்முடைய மாணவ செல்வங்கள் திறமையான மாணவர்களா விஞ்ஞான பூர்வமாக கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்ட காலத்தில் அம்மா அவர்கள் தொலைநோக்கு சிந்தனையோடு நம்ம அரசு பள்ளி படித்த மாணவர்கள் திறமையானவர்களாக விளங்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப் கொடுத்தாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்தவருக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்கு லேப்டாப் கொடுக்கணும். அதே போல அம்மா இருசக்கர வாகனம், நம்முடைய சகோதரிகள் குறிப்பிட்ட நேரத்திற்கு வேலைக்கு போகணும், பணி முடிஞ்சோன்னா வீடு திரும்பணும், அதுக்காக அம்மா இருசக்கர வாகனம் அறிவிக்கப்பட்டது. அண்ணா திமுக ஆட்சியில் கொடுக்கப்பட்டது, திமுக ஆட்சியில் நிறுத்தப்பட்டு விட்டது. 3 லட்சம் பேருக்கு அறிவித்தோம், 3 லட்சம் பேருக்கு 2,86,000 பேர் கொடுத்தோம். மீண்டும் அம்மா இருசக்கர வாகனம் நம்முடைய சகோதரிகளுக்கு வழங்கப்படும். மானிய விலையில் ஒரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 மானியம் கொடுத்தோம். இதெல்லாம் அண்ணா திமுக சாதனை. அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்றைக்கு ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு விலைவாசி விண்ணை முட்டிக்கிட்ட அளவுக்கு உயர்ந்து விட்டது. இதை கட்டுப்படுத்த இந்த அரசு எந்த நடவடிக்கை எடுக்கல. ஆனால் அண்ணா திமுக அரசு இருக்கின்ற பொழுது இந்த விலைவாசி உயர்கின்ற பொழுது அதை கட்டுப்படுத்துவதற்கு கட்டுப்பாட்டு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி எந்த உணவுப் பொருள் விலை ஏறுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் குறைவாக இருக்குதோ அங்கே கொள்முதல் செஞ்சு கூட்டுறவுத்துறையின் மூலமாக அதை விற்பனை செஞ்சு விலை உயர்வை கட்டுப்படுத்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல கொரோனா காலம், ஓராண்டு மக்களுக்கு வேலை இல்லை, மக்கள் பாதிக்கப்படுகிறார் என்று கருதவுடன் ஓராண்டு ரேஷன் கடையில் விலையில அரிசி, விலையில சர்க்கரை, விலையில எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம்ல. அதோட
கொரோனா காலத்தில் பள்ளிகள் மூடியாச்சு, கல்லூரி மூடியாச்சு. கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கு ஆன்லைன் வகுப்பு, கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கு ஆன்லைனில் தேர்வு, தேர்ச்சி பெற்று போனாங்க. பள்ளி மாணவருக்கு ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். அதோட திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் பகல் கனவு கண்டு கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயம் அது நடக்காது. ஏற்கனவே மாண்பு அம்மா அவர்கள் மறைந்த பிறகு, நான் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட பிறகு மேதக ஆளுநருடைய உத்தரவின் பேரில் சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் என்னை சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று எனக்கு உத்தரவு போட்டார். அதன்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கின்ற அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் எவ்வளவெல்லாம் பிரச்சனை பண்ணாங்கன்னு ஊடகத்தில் பார்த்துருப்பீங்க. என் டேபிளில் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. சட்டமன்ற மாமன்றத்தில் முதலமைச்சர் டேபிள் ஏறி டான்ஸ் ஆடுறாங்க. இவையெல்லாம் நாட்டை ஆண்டா நாடு உருப்படியாகுமா? அப்புறம் ஒரு எம்எல்ஏ போய் அங்கே சபாநாயகர் அவர் இருக்கையில் அமர்ந்துட்டு இருக்கிறார். அவர் கையை பிடிச்சி கீழே தள்ளிட்டு அவர் போய் அந்த இருக்கையில் அமர்றார். இப்படி அலங்கோல காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. ஒரு வழியாக சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிச்சிட்டேன். அது பொறுக்க முடியாத ஸ்டாலின் சட்டை கிழிச்சிட்டு ரோட்டில் போனார். திரு ஸ்டாலின் அவர்களே, 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பெரும்பான்மையான இடங்களில் வெற்றி பெறும். அண்ணா திமுக பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். அப்போ வேஷ்டி சட்டை ரெண்டையும் கிழிச்சிட்டு போக போறேன். அப்படித்தானே போக போறாரு? அதான நிலைமை. அதோட திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்த பிறகு இது நகராட்சி. இன்றைக்கு நகராட்சியிலிருந்து கிராமம் வரை மின்கட்டண உயர்வு 67% மின்கட்டணம் உயர்த்திட்டாங்க. அதோட இந்த நகராட்சியில் 100% வீட்டு வரி உயர்த்தியாச்சு. கடைக்கு 150% குடிநீர் வரி உயர்த்தியாச்சு. போதாதுக்கு குப்பைக்கு வரி போட்டாங்க. அதுக்கு வரி போட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான். ஆக வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு தொடர வேண்டுமா? இன்னொன்று, இப்போ உங்களுடன் ஸ்டாலின், யாருடன் ஸ்டாலின் 4 வருஷம் கழிச்சு இப்போ தான் மக்களோட ஸ்டாலின் வந்திருக்கார். இதுக்கு 4 வருஷம் ஆகி போச்சு. மக்களோட வரத்துக்கு இன்றைய முதலமைச்சர் 4 ஆண்டு காலம் எடுத்துக்கிட்டார். இதில் 46 பிரச்சனை இருக்குதான். அவரே அடிச்சு கொடுத்துருக்கிறார். நாமளும் அடிக்கல, எதிர்கட்சியில் அடிச்சு கொடுக்கல, பொதுமக்கள் அடிச்சு கொடுக்கல. நாட்டு மக்கள்கிட்ட 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்ததில் 46 பிரச்சனை இந்த ஆட்சியில் வந்துடுது. அப்படித்தானே பொருள்? 46 பிரச்சனை இருப்பதாக முதலமைச்சரே ஒத்துக்கொண்டு இது மாதிரி விளம்பர தாள அடித்து வீடு வீடாக போய் இந்த 46 பிரச்சனை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள், அந்த பிரச்சனையை எங்களுடைய அதிகாரி தீர்த்து வைப்பாங்கன்ட்டு ஒரு பொய்யான நாடகத்தை அரங்கேறிக்கிறார். ஆகவே ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய ஆட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, நீங்கள் நாட்டு ஆண்டு என்ன பண்ண போகிறீங்க? மக்களுக்கு பிரச்சனை தீர்ப்பது தானே ஆட்சி கொடுத்தாங்க. அதுக்கு தாங்க ஆட்சி கொடுத்தீங்க. சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு ஆட்சி எதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்கு, திட்டங்கள் மக்களுக்கு கொடுப்பதற்கு, அதனால் மக்கள் நன்மை பெற வேணும். அதுக்கு தான் ஒரு அரசாங்கத்தை நியமிப்பாங்க. ஆனால் நாட்டுடைய முதலமைச்சர் 46 பிரச்சனை இருப்பதா அவரே ஒத்துக்கிட்டார். அப்புறம் தினம் ஒரு பேர் வைப்பார். நீங்கள் அடிக்கடி பத்திரிகையில் பார்ப்பீங்க. பேர் வைக்கிறதுல தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எந்த முதலமைச்சரும் கிடையாது. தினம் ஒரு பேர், போட்டோ ஷூட்டு பத்திரிகையில் வரும், டிவியில் வரும், அதோட அது முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டில் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு 52 திட்டத்தை அறிவிச்சு 52 குழு போட்டிருக்கார். இந்த அரசாங்கம் குழு அரசாங்கம் ஆகி போச்சு. நான் வெள்ளையறி கேட்டேன், நீங்கள் இவ்வளவு திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்களே, இவ்வளோ குழு போட்டிருக்கீங்களே, அந்த குழு என்ன செஞ்சுது? மாட்டு மக்கள் கேட்குறாங்க. எதுவுமே வாய் திறக்கல, எந்த ஒரு பதிலும் இல்லை. அதோட ஸ்டாலின் அண்மையில் வெளிநாடு போகிறாராம், தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறாராம். ஏற்கனவே ஸ்பெயின் போனார், தொழில் முதலீட்டு ஈர்க்க போய் 18 நாள் அங்கே தங்கி இருந்தார். அப்போ சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தார்.
இங்கிருந்து வெளிநாட்டில் போய் சைக்கிள் ஓட்ட போனதுக்கே முதலமைச்சர் போகணும். இங்கே தான் சைக்கிள் ஓட்டுறீங்க, இங்கே தான் பழு தூக்குறீங்க, அதை டிவியில் போட்டு காட்டுறீங்க. அங்கே போயுமா சைக்கிள் ஓட்டணும்? எப்படி மக்களை ஏமாற்றுறாங்க பாருங்க. நாட்டுடைய வரி பணத்தில் தொழில் முதலீட்டு ஈர்க்குன்னு போய் அங்கே போய் சைக்கிள் ஓட்டிக்கிற முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஒருத்தர் தான். பிறகு சரி வெளிநாடு போனார். அங்கேயாவது போய் அங்கே இருக்க வெளிநாட்டு முதலாளியெல்லாம் தொழில் முதலீட்டு ஈர்ப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை, அதுவும் இல்லை. தமிழ்நாட்டுக்கிட்ட தொழிலதிபரை வெளிநாட்டுக்கு அங்கே அழைச்சி அவர்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டுருக்கார். எப்பேற்பட்ட முதலமைச்சர் சிந்திச்சு பாருங்க. இதெல்லாம் எதற்காக சொல்லிட்டேன்னு சொன்னால், ஒரு நாட்டை ஆளுகின்ற முதலமைச்சர் எப்படி செயல்படுகிறார் என்பதை நாட்டு மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் தெரிவிக்கிறேன். இந்த நேரத்தில் தெரிவித்து, அதே போல விவசாய தொழிலாளிகள், ஏழை தொழிலாளர்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், அவளுக்கு வீடு இல்லாமல் இருக்கும், எழுத குடிசையில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். பல லட்சம் ரூபா. இப்போ கட்டுற வீடு மாதிரிலாம் நினைக்காதீங்க. இப்போ தான் கட்டிட்டு இருக்காங்களே, நீங்கள் ஏங்க சொல்கிறீங்கன்னு கேட்பீங்க. இப்படிப்பட்ட வீடெல்லாம் இல்லை, தரமான வீடு. நம்முடைய ஏழை மக்கள் மனம் மகிழ்கின்ற அளவுக்கு, மன நிறைவுகின்ற அளவுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கணும். அதே போல ஒவ்வொரு தீபாவளி வருகின்ற பொழுதும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடனே நம்முடைய தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் நல்ல தரமான சேலை தீபாவளிக்கு வழங்கப்படும். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.